நானும் சிம்ரனை அவமானம்லாம் படுத்தவே இல்லை. தேவையில்லாம என் மேல வந்துட்டு எல்லாருமே பழி சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு லைலா தற்போது வந்துட்டு பயங்கரமா கொதிச்சிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேடை ஏறின நம்ம சிம்ரன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டப்பா கேரக்டர் நடிக்கிறதை விட ஆன்டி கேரக்டர், அதுவும் முக்கியமான ஆன்டி கதாபாத்திரத்தை நடிக்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனக்கு தெரிஞ்ச ஒரு கோ ஆக்டர் கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு அஜித் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு எதுக்காக ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு என்ன இன்சல்ட் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. ஆனால் டப்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிறதை விட ஆன்டி கதாபாத்திரம் ஓகே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சிம்ரன் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிம்ரன் யாரை சொன்னாங்க, ஒன்று ஜோதிகாவையா இல்லைனா லைலாவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. பிகாஸ் டப்பா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம், அதோட முழு பேர் தெரியல, ஆனால் ஸ்டார்டிங்ல வந்து டப்பா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அதனால வந்துட்டு அவங்க ஜோதிகாவை தான் சொன்னாங்களோ, ஏன்னா அதில் நடிச்சிருந்தது ஜோதிகாவை சொன்னாங்களோ அப்படின்னு ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சத்தம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நம்ம லைலா நடிச்சிருந்தாங்க, அதே படத்தில் சிம்ரனும் நடிச்சிருந்தாங்க, ரெண்டு பேருமே நடிச்சிருந்தாங்க. ஸோ கோ ஆக்டர்னு சொல்லி சொன்னாங்களே சிம்ரன், அதனால லைலாவை தான் சொன்னாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஸோ லைலா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நானும் சிம்ரனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், நான் எப்பவுமே வந்துட்டு சிம்ரன் அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லைலா வந்துட்டு பண்ணல. அப்ப டெஃபினட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிம்ரன் சொன்னது ஜோதிகாவை தான் அப்படின்றது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல வந்துட்டு சிங்க் ஆகுது. டவுட்டே இல்லை, ஜோதிகாவை மட்டும் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சமீப நாட்களாக வந்துட்டு ஜோதிகா பேசி வந்துட்டு இருக்க பல விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஹீரோயின்ஸை மதிக்கவே மாட்டாங்க, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கதையே வேஸ்ட்டு, ஹீரோயினுக்கு முக்கியத்துவமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் டவுன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆனது தமிழ் சினிமாவில் தான், அதை மறந்துட்டு இப்போ மும்பையில் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இவங்க பண்ணிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப ஓவரா இருக்கு, பேச்செல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு சிம்ரன் கிட்டையும் இவங்க தான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வாடவர் சிம்ரனே வந்து நான் இந்த நடிகை தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லவே முடியாது. பட் ஆனால் கண்டிப்பா சிம்ரன் ஜோதிகாவை தான் சொல்லியிருக்கணும் அப்படின்றதுக்கு 60% வந்துட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க பார்வையில் என்ன தோணுது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.